எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க? எதுக்கு உட்காந்து சோர்வு அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சோர்ந்து போனேன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லக்கூடாது. டிப்ரெஷன் ஆயிட்டேன். இந்த டிப்ரெஷன் வார்த்தை தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நம்ம எதுக்கு டிப்ரெஷன் ஆகணும்? நம்ம கூட இருக்கிற இயேசு எவ்வளவு பெரியவர். யார் என்ன சொன்னான்னு, யார் என்ன பேசினான்னு, யார் நம்மளை பற்றி என்ன நினைச்சுக்கிட்டா நமக்கு என்ன? இயேசு நம்மளை குறித்து என்ன நினைக்கிறான்றதுதான் முக்கியம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் எப்பவுமே சந்தோஷமாய் வைக்கிறவர். எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க? உங்க சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரம் வைத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், அவமானங்களுக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு வந்திருக்கிற எல்லா நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானே, என் சந்தோஷத்தை உன்னால் கெடுக்க முடியாது. என் இயேசு என்னை எப்பொழுது சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் நான் களி கூறுகிறேன்.